ஆண்டவருக்கு நாம பெஸ்டா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி செலுத்துவது. அல்லேலூயா. அதை ஸ்தோத்தரிப்பது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தி, இதுவரைக்கும் நம்மை இத்தனை வயசு ஆகுது, இத்தனை வயசு வரைக்கும் நம்மை நடத்தி நம்மை பத்திரமா பாதுகாத்து கொண்டது அவர் கிருபைதான். அல்லேலூயா. அதற்கு நாம முதல்ல நன்றி சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுல நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகை பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஒருவன் பரலோக ராஜ்யத்திலிருந்து உன்னை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. அதனால பவுல் கூட சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நீங்க தேவனை முழுமுறுத்து கொண்டு கண்ணீரோட நீங்க இப்படிதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க. இதுக்கப்புறம் செய்ய போற நன்மைகளை நீங்க உங்க கண்ணால பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதனால அவர் எல்லாத்திலையும் நல்லவராக தான் இருக்கிறார். இந்த எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு அனுமதிக்கிறதுக்கு காரணம், அதுல இருந்து நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம இன்னும் பவர்ஃபுல்லாக மாற வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அந்த கஷ்டங்கள் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்லாகிஷ் ஆயிரும், நம்ம ஒரே நிலையில இருக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த நெருக்கம் தான் நம்மை இன்னும் மேன்மேல கர்த்தர்கள் வளர வைக்கும். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய அபிஷேகத்தை வல்லமையாக நிரப்பும். அல்லேலூயா. இன்னும் நாம் மகிமையாக இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் மாறுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து அவரையே ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.